Christian Nursery and Primary School, Tanjore presents Standard 2, Term 1, Mathematics, Unit 4, Measurement. Unit 4, Measurement. Recall, measuring length. Use the given measurement and find the length of the real objects depicted in the picture. Okay, this one is your hand span. What is this? This is your blackboard, isn't it? And this is your mathematics book. Okay, you are going to measure these blackboard and your book using your hand span. Okay, measuring length. இது நீளத்தை அளப்பது. மெஷர்மெண்ட் என்ன? அளவீடு, அளவு செய்வது, அளவீடுகள் செய்வது. சரியா? இது நீளத்தை அளப்பது. நம்ம என்ன பண்ணலாம்? மிகவும் எளிதாக நம்மளுடைய கையை விரித்து பெருவிரலுக்கும் சிறுவிரல் குட்டி விரல் கடை விரலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை ஒரு ஜான் ஹேண்ட் ஸ்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை கொண்டு நம்மளுடைய கையின் நீளம் ஜானை கொண்டு எத்தனை ஜான் இது கரும்பலகை this blackboard, how many johns are there? You have to measure it. Okay, this time you have to do it. Okay, next take your book and measure with your hand span. How many hand span? You write this. This is real time. You have to do it like this. Okay, this is hand span. Hand span means what? John. இந்த பலகை இந்த கரும்பலகை எத்தனை ஜான்கள் உள்ளன, உங்களுடைய புத்தகம் எத்தனை ஜான் உள்ளது என்பது நீங்கள் அளந்து எழுத வேண்டும். Let us go to the next slide. See, this is the way you have to do it. Okay, this is the way you have to do it. Next we go cubit. Cubit என்ன? What is that cubit? Cubit is முழம் என்று சொல்வாங்க. அது சரியா? What is this? This is a rope. You can measure using your cubit. Okay, what is this? This is your dhoti. You can measure this dhoti using your cubit. கயிறு முழம் போட்டு தான் அளந்து தருவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இது என்னது? வேட்டி. இந்த வேட்டி எத்தனை முழம் இருக்கும்? 4 முழ வேட்டி, 8 முழ வேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய கையின் அளவை கொண்டு எங்கிருந்து முட்டிக்கையிலிருந்து விரலின் நடுவிரலின் நீளம், இதை தான் நம்ம ஒரு கியூபிட் என்ன? முழம் அப்படின்னு சொல்லுவோம். முழம். ஓகே, இந்த முழத்தை நம்ம கயிறுகள் மற்றும் வேட்டிகளை அளக்க பயன்படுத்துகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் ஸ்பேன். வாட் இஸ் ஃபுட் ஸ்பேன்? ஒரு காலின் அளவு, ஒரு காலின் பாதத்தின் அளவு. அது எத்தனை? ஃபுட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. You have to measure the foot span of your doormat and your school entrance gate. Okay, how much it is there? You have to do it. It is a real time activity. You have to measure it and write here how many foot spans are there. This your doormat and your school entrance main gate. Okay, next one is space. ஒரு காலுக்கும் மற்றொரு காலுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி, ஒரு தொலைவை என்ன சொல்றாங்க? பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது என்ன? ஒரு தப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு தப்படி. இந்த தப்படி என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? We have to measure the pace of the cricket pitch. What is this? Cricket pitch. நம்ம கிரிக்கெட்ல விளையாடுவோம் இல்லையா? இங்கே 3 கோல்கள் நடுவோம், அங்கே 3 கோல்கள் நடுவோம். அதுக்கு இடைப்பட்ட பகுதியை பிச்சுன்னு சொல்லுவாங்க தமிழ். சரியா? இந்த கிரிக்கெட் பிச் என்ன பண்ணணும்? இங்க உங்களுடைய காலை நடந்து அளந்து இதில் எத்தனை அளவு உள்ளது என்று எழுத வேண்டும். Now it is your classroom and you have to write the pace of how many pace you are having your classroom, how many pace is the width or length, something like that. You have to write here. See here, from here you have to start and go and write the pace. This is the real time. நீங்க இது செய்து எழுத வேண்டும். Next is your
4.1 Measuring length using uniform non-standard tools. Measuring length using uniform non-standard tools. Travel through. Measuring length in a long jump ground. Long jump. நீளம் தாண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தாண்டும் போது என்ன பண்ணணும்? எவ்வளவு நீளம் தாண்டி இருக்கிறீங்க அப்படிங்கறத சாதாரணமா சொல்லுவாங்க. எப்படி பார்க்கலாம்? length எப்படி பார்க்கலாம்? Let us go to the next slide. I jumped distance. My jump distance is 14 foot span. பாருங்க, காலால அளந்து என்ன சொல்றாரு? 14 foot span, 14 அடிகள் நட தாண்டியுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? jumped distance is 11 foot span. He walked and measured 11 foot span. 14 காலடிகள் நடந்திருக்க தாண்டி இருக்கிறாரு. இவருடைய காலடியல்ல 11 காலடிகள் தாண்டியுள்ளார். Okay, let us go to the next slide. A jumped distance is 3 sticks. Using a stick, he has jumped. He measured how many distance. Sorry, how much distance is jumped. Okay, 3 sticks. 1, 2, 3 sticks he has jumped. Whereas this boy jumped distance is 3 sticks. 1, 2, 3. Okay, jumped distance is 3 sticks. This boy jumped 3 sticks. This boy also jumped 3 sticks. இந்த பையன் என்ன பண்ண, குச்சியை அளவுகோலாக எடுத்து, ஒரு நீளமான குச்சி அளவுகளை எடுத்து 3 குச்சி நீளம் நான் தாண்டி உள்ளேன்ங்கிறார். இவர் என்ன சொல்றாரு? இவரும் அளந்துட்டு நானும் 3 குச்சி நீளம் தாண்டி உள்ளேன். Teachers note. Teachers can guide the students to know the difference in measurements observed by measuring foot span, non-uniform and non-standard, and the stick, uniform, non-standard. இப்போ என்ன, காலடி தடம் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் பெருசாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு சிறிதாக இருக்கும். அதனால் நான் 14 அடி தாண்டினேன், 11 அடி தாண்டினேன்னாக்கா அது சிறிது பெரிது பற்றி மாறுதலாக இருக்கும். ஆனால் இந்த குச்சிங்கிறது ஒரே அளவாக இருக்கும் பொழுது இதை நாம் 3 குச்சி தாண்டினேன், 4 குச்சி தாண்டினேன்னு சொல்லலாம். அதுவும் சரியில்லை, இதுவும் சரி கிடையாது, அதுவும் சரியாது. This is non-uniform, non-standard, and this one is using stick is uniform but not standard. What is standard method of measuring? Let us go. How many times of this eraser length will be equal to the length of this pencil? Now we are going to learn. He is asking, how many times of this eraser's length will be equal to the length of this pencil? இங்க ரெண்டு பேரை பார்த்து என்ன கேட்குறாங்க? இந்த பையன் என்ன கேட்குறாரு? கையில் ஒரு எரேசர் அழிப்பானை வச்சிருக்கிறாரு, ஒரு பென்சில் எழுதுகோல் வச்சிருக்கிறாரு. இந்த எழுதுகோல் இந்த அழிப்பானில் எத்தனை பகுதிகளாக உள்ளன, எத்தனை முறை இதில் போட்டோம்னா இந்த உயரம் சரியாக இருக்கும். லெங்க்த்னு என்ன? நீளம். இதை எத்தனை முறை நாம் அளக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யோசனை பண்ணி சொல்லுங்க, நினைவில் வர சொல்லுங்க. இவங்க என்ன சொல்றாங்க? I guess it will be 5 times. But what happened? This girl is, I guess it is 3 times. Okay, இதை பயன்படுத்தி அளக்கும்போது 3 அளவுகள், இந்த அழிப்பானின் 3 அளவுகள் இருக்கும், இது 5 அளவுகள் இருக்கும்னு ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க. Now let us go to the next slide. Now okay, let us measure and find. First, what happened? He has put the pencil on a paper, on a table, and make a edge line on the both edges. Okay, here and here. Now he measured this pencil with the eraser. 1, 2, 3, 4. Okay, 1, 2, 3, 4. The length of the pencil is 4 times the length of the eraser. Okay, என்ன பண்றாரு? ஒரு அந்த பென்சிலை வச்சுட்டு அது அளக்கிறார். இங்கே நுனியிலிருந்து கடைசி வரை 1, 2 அடி வரை 1, 2, 3, 4 அழிப்பான்கள் வைத்தா ஒரு பென்சிலுடைய நீளம் கிடைக்கிறது. Length of the pencil is 4 times of the length of the eraser. Oh my guess is more. என்ன பண்ணாங்க? இவங்க என்ன சொன்னாங்க? 5 ரப்பர்கள் வைக்கலாம், எரேசர்கள் வைத்து நீளம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? 3 என்று சொன்னாங்க. My guess is less.
So my guess is she said 3, she said 5. So she said more, she said less. More, she said less, she said. Teacher's note: encourage the students to guess the measurement and verify it by actually measuring them. Try to make the guess close to actual measures by providing various opportunities. This is for teachers. இங்க என்ன சொல்றாங்க, இந்த பென்சிலை இழக்கும் பொழுது இது 4 அழிப்பான்கள் உயரத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கும்போது நான் சொன்னது அதிகமா சொல்லிட்டேன், நான் சொன்னது கம்மியா சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. Okay, let us go to the next slide. Now practice. Observe the measuring tool. Guess and write the length of the real object by guessing. Then use the measuring tool and write the measured value. First one is object to be measured. This is the table. This is your blackboard. This is your what? Door. And this is your book. And this is your window. How you are going to measure? Measuring tool. Using your crayon, you have to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, like 10, like that you have to measure. Using this duster, you have to measure the blackboard's length. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15, something like that. And using this soap box or your pencil box, you are going to measure the length of the width of the door. Okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, something like that. And using sharpener, you have to measure the height of the book. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, like that. And color pencil, using color pencil, you are going to measure the width of the window. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, like that, 20, 25, like that it will come. Guess value, you write here. I said 20 will be there, 15 will be there, something like that. But actually measuring how much it is coming, you have to write here. Okay. 1. Practice. இது என்ன பண்ணணும், இதெல்லாம் மெஷரிங் டூல்ங்கிறாங்க. அளவிடக்கூடிய பொருட்கள். இது என்ன இருக்குது? கிரையான். இது வந்து உங்களுடைய அழிப்பான் டஸ்டர். அதுக்கப்புறம் இது என்னது? உங்களுடைய பென்சில் பாக்ஸ். ஷார்ப்பனர் என்ன? நீங்கள் பென்சில்லாம் கூர்மையாக்குவீங்கள, அதை கொண்டு அளக்க வேண்டும். கலர் பென்சில், கிரையான் கலர் பென்சில்களை கொண்டு இதை அளக்க வேண்டும். எதை அளக்க வேண்டும்? மேஜையின் நீளத்தை. எதால? கிரையானால. உங்களுடைய கரும்பலகை நீளத்தை இந்த அழிப்பானை கொண்டு, டஸ்டரை கொண்டு அழிக்க. உங்களுடைய பென்சில் பாக்ஸை கொண்டு வாசற்படியின் அகலத்தை அளக்க வேண்டும். உங்களுடைய ஷார்ப்பனர் என்னது? பென்சிலை தீட்டக்கூடிய சிறிய இது இருக்கும் இல்லையா, அதை கொண்டு இந்த புத்தகத்தின் உயரத்தை அளக்க வேண்டும். உங்களுடைய கலர் பென்சில் என்ன? நிறமூட்டும் எழுதுகோல் இருக்குது இல்லையா, அதை கொண்டு என்ன பண்ணணும்? இதை உங்களுடைய விண்டோ என்ன? ஜன்னல்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரளத்தை, அதனுடைய நீளம் என்ன என்று அளக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன்னா என்ன பண்ணா, சுமாரா சொன்னோம். இது என்ன? ஒரு 10 இருக்கும். இது இந்த கிரையானால் பண்ணோம்னா 10 இருக்கணும். ஆனால் இங்கே உண்மையிலேயே அதை அளந்துட்டு எழுதும்போதே இருக்கும் 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். அது என்ன இருக்குது, அதை நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எழுத வேண்டும். சரியா? இது நம்ம செய்து பார்த்து, இதில் இந்த பயிற்சியை செய்து நேராக செய்து நாம் இதற்கான விடையை எழுத வேண்டும். Okay, let us go to the next. Here see, color the squares to match the length of the objects. Count the colored squares and write the count inside the circle. Okay, what you have to do? You have to color this 1, 2, 3, 4, and you have to write here 4. Okay, now using eraser is the one box length. 1, 2. It is only one box length. Okay, that you have to write 1 here. Now, what is the length? 1, 2, 3, 4, 5. You have to write here 5. Here 1, 2, 3, 4. 4 you have to write, and 1, 2, 2 you have to write like this. Now you are going to answer this. Which two objects have the same length? Which two objects have the same length? That you have to see here. Same number you have to write. Which objects? Which is the longest object? That you have to write here. What is the total length of the pencil and crayon? This pencil and crayon you have to
total and write the answer here. If the pencil box longer than the pencil, if yes, by how many squares it is longer? You have to, what you do? You have to subtract and give the answer here. Which is the shortest object? That also you have to write here. Okay, think like a mathematician. Which among the given tool would be appropriate to measure the brim of the round table? This is a round table. Using which material you measure the brim of the round table? It is straight. Okay, pencil is straight. Do you do that? Do you use it? No. What is this? This is a rope. You can measure the brim of the round table using this rope. Okay, let us verify. Computer, please help us. 1. The length of the pen is 1 box, 2 box, 3 box, 4 box, isn't it? You have to write 4 here, isn't it? Write 4. Yes, come. The eraser is 1 box only, 1 box. So answer is 1. Now the pencil box is 1, 2, 3, 4, 5, isn't it? 1, 2, 3, 4, 5. Right. Now the answer is 5. You have to write here. Yes. Here 1, 2, 3, 4. Okay. Now you have 1, 2, 3, 4. So you have to write 4 here. Computer. Yes. Now what is the length of the pen, crayon? Is 1, 2. Right? You have to write the answer here. Now you are going to answer this. Which two objects have the same length? Same length means what? 4 and 4 is same. So which subject? Pen and pencil are having the same length, isn't it? Yes, pen and pencil having the same length. Which is the longest object? Which is the longest object? 5 is the greatest number. So your pencil box is the longest object. Yes, pencil box. What is the total length of the pencil and crayon? Pencil and crayon. Pencil is 1, 2, 3, 4. Crayon is 2, 4, 5, 6. Is it right? Computer, please help. 4 plus 2 is 6. You are right. Then is the pencil box is longer than the pencil? If yes, by how many squares? What you have to do? Pencil box is 5 boxes length and pencil is 4. So one box is more, isn't it? 5. Yes, 5 minus 4 is 1. One square is more than the more. One square is more. Then which is the shortest object? You see here, which is the shortest number? 4, 1, 5, 4, 2. Which one is shorter? Less number is 1. 1 is eraser. This is the shortest. Okay. Now you see here, this is the eraser is the shortest object. Now which among the given tool would be appropriate to measure the brim of the round table? Already we have told this is rope. We use rope. Whether it is correct or not? Computer, please help. Yes. Now let us go to the next slide. Standard unit of measuring length. Standard unit of measuring length. So in your class, in your school, you have been measured how much height you are. Every year they are taking, isn't it? Your height. This is the standard measure, 5 feet, 6 feet, something like that, or in centimeters. Whereas here your tailor is measuring what is your shoulder size, what is your arm size, what is the length of your, what should be the length of your shirt, everything she measures and write and cut your cloth and stitch for you. This is the standard unit of measuring length. Centimeter, meter and scale. We use all these to measure in a standard way. Teacher can facilitate the children to discuss about the use of the standard units of the measurement. Okay, this portion will be done by your teacher. And measurement, weight also is the measurement. After taking your height, your weight also will be taken. Okay, height, weight and width and everything is a measurement. Now, measuring by standard unit. Measuring by standard unit. How do we measure? Objects of greater length are measured in meters. M.
and objects of smaller lengths are measured in centimeters, cm. See here, this frame is measured in centimeter. You see here what happened? They have shown this in here. You have to measure what is the size of the mirror. See here, dotted lines are there, isn't it? In your book also you can see from 0 to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, something like that. It is there. Oh, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, something like it is there. Now, photo frame is measured in centimeters. Photo frame is measured in centimeters, small centimeter. Now, saree is measured in meters. So this is 1 meter. See, okay, from this end to this end, you are measuring using a measuring tape. It is in meters. Photo frame in centimeters, and saree, your dhoti and all measured in meters. Measuring by standard unit. நிலையான என்ன அளவீடுகளை கொண்டு அளப்பது எப்படி? Objects greater length are measured in meters. நீளம் அதிகமாக உள்ளவற்றை நாம் மீட்டர் கணக்கில் அளக்கிறோம். நீளம் குறைவாக உள்ள பொருட்களை நாம் சென்டிமீட்டர் என்ற அளவில் அளக்கிறோம். இங்கே போட்டோ ஃப்ரேம் என்ன? படம்லாம் மாட்டி வைப்போம் இல்லையா நம்ம போட்டோ, அதில் அது எவ்வளோ அகலம் இருக்கிறது என்பதை சென்டிமீட்டர் அளவுகளில் இங்கு செய்கிறார்கள். சரியா? இங்கே என்ன இருக்குது? நம்ம புடவை வேட்டி துண்டு இதெல்லாம் என்ன பண்றாங்க? measured in meters. அது வந்து மீட்டர் கணக்கில் அளக்கப்படுகிறது. Let us go to the next slide. Now, practice. Take the appropriate unit to measure the following object. How do you measure this saree and cloth? Meter or centimeter? It is meters. Okay. How do you measure your blackboard? Is it meter or centimeter? Meter. Very good. How do you measure your bench length? Is it meter or centimeter? These are all greater length, isn't it? So it is meters. What is the length of your pencil box? How do you measure? In centimeters. How do you measure the length of your book? It is centimeter. Are we right? Computer, please check our answer. Yes, sarees are in meters, blackboard is in meter, and your bench is in meter, and pencil box in centimeter, your book is in centimeter. Very good. Okay, let us go to the next slide. Measuring length. Learn measuring length. Let us learn to measure the length of the objects using scale. Now we are going to measure. What is this? Your crayon. What is the length of this? 4 centimeter. What is this? This one is your pencil. What is the length? It is 10 centimeter. This one is your straw. What is the length? It is 8 centimeter. It is your comb. What is the length? It is 12 centimeters. Okay. Teachers note. Teachers should encourage the children to count the centimeters. The object can be kept at different value, 3 centimeter, 5 centimeter instead of 0, to ensure the children count and write length of that object. This teacher will explain you how to do this. But we are starting from 0 to 4, 0 to 10, 0 to what? 8, and 0 to 12. These are all the things we have to measure. We have to remember. என்ன பண்ணலாம்? ஸ்கேலை வைத்து நம்ம எப்படி ஒரு பொருளின் நீளத்தை அளப்பது என்பது பார்க்கிறோம். இங்க பார்க்குறீங்களா? அந்த கிரேயான் என்ன நீளத்தில் இருக்கிறது? 4 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கிறது. இந்த பென்சில் எழுதுகோலிருந்து எவ்வளவு நீளம்? 10 சென்டிமீட்டர். அப்புறம் நீங்க உறிஞ்சு குழாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, வாட் இஸ் தட்? யுவர் ஸ்ட்ரா, அது எத்தனை இருக்குது? 8 சென்டிமீட்டர். மற்றது உங்களுடைய சீப்பு 12 சென்டிமீட்டரில் உள்ளது. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னுட்டு வேறு வகையாக அளக்கலாம். அது எப்படி என்று வகுப்பில் காணலாம். ஓகே, let us go to the next slide. This is 4, this is 10, this is 8, and this is 12. Okay, now let us go to the next slide. Observe the picture in previous page and write the length of the object.
This one is done for you. Length of the comb is 12 centimeter is right. It's already done for you. And you are going to this one. Length of the straw is 8 centimeter, isn't it? We have seen. Length of the pencil is 10 centimeter, we think. Okay. Is it right? And length of the crayon is 4 centimeter. Is it right? Okay, computer, please verify your answer. It is 8, it is 10, it is 4. Okay, we are right, we are right, we are right. Seriya. Okay, let us go to the next slide. Now, activity, fill in the boxes by measuring the length of the object using hand span, eraser and centimeter scale. Okay, you are going to use objects to be measured. Your hand span, eraser and scale. Okay, you have to measure using your hand span what is the length of the pencil box. You write here. And what is the how many erasers length required to complete this box. You have to write here and actually measure with your scale. What is the centimeter of your pencil box right here. This is to be done by you. Okay, real time activity. Okay, என்ன பண்ணணும், இந்த குறிப்பிட்ட இந்த இதில் உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 கட்டங்களிலும் நீங்கள் அளந்து எழுத வேண்டும். எதால் அளக்கணும்? உங்களுடைய பென்சில் பாக்ஸை உங்களுடைய கையால் எத்தனை ஜான் உள்ளது என்பதை எழுத வேண்டும். இரேசரை இங்கே வைக்கணும். 1 2 3 4 5 6 அதை வச்சு அது எத்தனை இருக்குன்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்கேல் அளவுகோலை கொண்டு சரியாக எத்தனை சென்டிமீட்டர் உள்ளது என்பதை நீங்கள் எழுத வேண்டும். அதே மாதிரி இந்த புத்தகத்திற்கும் அதே மாதிரி உங்களுடைய பென்சில் எழுதுகோலுக்கும் இவ்வாறே செய்து இதை நீங்கள் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். எழுதி கொண்டு வந்து காண்பிக்கணும். ஓகேயா? Next, teacher's note. Teacher can make the students measure various objects in the surroundings by guessing and by actual measurement. Enable the students to appreciate the need for standard tool for measuring length. Okay, this is what the teacher has to do. Okay, let us go to the next slide. Thanks for watching this video. To view our earlier videos on this subject, please follow the links given in the description of this video. Unit 1, Geometry Part 1. Unit 1, Geometry Part 2 is the link. Unit 2, Numbers, this is the link. Unit 2, Addition, this is the link. Unit 2, Subtraction, this is the link. Unit 3, Patterns, this is the link. Kindly subscribe our channel and press the bell button too. Thank you.